ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மெர்சல் படத்தை தான் குட்டி ஸ்டோரியாக பார்க்க போகிறோம். இதில் விஜய் சார் ட்ரிபிள் ஆக்ஷனில் நடிச்சிருப்பார். இதில் ஹீரோயின்ஸ் காஜல் அகர்வால், சமந்தா, அப்புறம் நித்யா மேனன் 3 பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்னென்னா, மருத்துவம் வந்து எல்லாருக்கும் சம அளவாக கிடைக்கணும், பணமும் கம்மியாக இருக்கணும் அப்படின்ற கான்செப்டில் தான் எடுத்திருப்பாங்க. வில்லேஜில் இருப்பாங்க விஜய் சார், நித்யா மேனன், அப்புறம் அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறத காமிச்சிருப்பாங்க. இதில் அவன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து ஒரு பொண்ணு இறந்து போயிடுவாங்க. ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இல்லாத காரணத்தினால கூட்டிகிட்டு போக முடியாமல். அதனால நம்ம ஊர்லேயே ஹாஸ்பிட்டல் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அவங்க சொந்த செலவுலேயே கட்டுவாங்க. இதில் எஸ்டி சூர்யா சார் தான் அதுக்கு சீஃப் டாக்டராக வருவார். அவங்கக்கிட்டேருந்து ஏமாற்றி ஹாஸ்பிட்டல் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா என்னோடய பேரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார்கிட்டேருந்து ஏமாற்றி எழுதி வாங்கிடுவார். கடைசியில் விஜய் சாரையும் கொண்டுருவாங்க. நித்யா மேனனுக்கு பிரசவம் பார்க்கும்போது அனஸ்தசியாவை மாற்றி கொடுத்ததுனால அவங்களும் ஃபிட்ஸ் வந்து இறந்து போயிடுவாங்க. ஆனால் இறக்கும்போது சொல்லிட்டு இறந்து போயிடுவாங்க, இவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சின்ன வயசில் வடிவேல் சார் இவங்க கூட தான் இருப்பார். அதை இவங்க பசங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்து அவங்க பசங்க மூலமாக எஸ்ஜே சூர்யாவை பழி வாங்குவாங்க. இந்த படத்தில் ஒரு விஜய் வந்து டாக்டராக இருப்பாங்க, இன்னொரு விஜய் வந்து மெஜிஷியனாக இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து எஸ்ஜே சூர்யாவை பழி வாங்குவாங்க. இந்த படத்தில் லாஸ்ட்டில் புரிய வச்சு அவங்களுக்கு சொல்லி நான் தான் அவங்க பையன் சொல்லி பழி வாங்க